கல்குடால இருந்து வந்திருக்கிறாங்க சகோதரர்கள். இவங்க எல்லாருமே கல்குடாவில் ஃபுல்லாக அந்த போதைக்கு எதிரான ஒர்க்குகள் பண்ணக்கூடிய சகோதரர்கள். இன்றைக்கி அங்கேருந்து கிளம்பி வந்து ஃபுல் வேக் கிட்டத்தட்ட எத்தனை வீடு மட்டும் சொல்றாங்க 3 தோடம். 3 தோடம் கொழும்புல சொல்றதா இருந்தால் 3 தோட்டங்களை முடிச்சிருக்காங்க. தோட்டம் இல்லை தோடம் முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த லேனாக முடிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் அருள் புரியணும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இன்னும் நிறைய இது மாதிரி ஆட்கள் தேவை வந்து ஒர்க் பண்ணுவாங்களா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இப்போ என்னென்னு கேட்டால் இந்த வீட்டுக்கு க்ளீனிங் சாமான்கள் கொஞ்சம் சேர்ந்துட்டு இப்போ எங்களுக்கு தேவையானது அடுப்பு, பெட்ஷீட், தல்வாணி, ஒரு வீட்டுக்கு தேவையான சகல சாமானமும் எதுவுமே இல்லை. எங்களுக்கு இன்னும் மேலும் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா எங்களோட சகல சாகனமே. அதாவது இப்போ மக்கள் உலருணவு பொதிகளை அரிசியை பருப்பை கொண்டு வந்து தந்தால் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு அடுப்பு இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் ஒன்று வீடியோ பண்ணி சரி காட்டுறது இருக்கிற மாதிரி என்ன நாங்கள் எதிர்பார்க்காதே ஒன்று தான் நடந்துச்சு. தூக்கி மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து எல்லாமே போச்சு. எதுவுமே பாவிக்க இயல. நாத்தமும் அதுவும் இதுவும் அதை சுற்றி எங்களுக்கு தேவையானதுவல் நீங்கள் கொண்டாந்து சேர்ப்பீங்க தந்தீங்கன்னா பெரிய ஹைட் ஆகிக்கும். இசாக்கெல்லாம் ஹைட் நிச்சயமாக செஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் ஆகிக்கும். கொஞ்சம் கூடிய சீக்கிரம் செஞ்சால் ஹெல்ப் ஆகிக்கும். கொஞ்சம் ஆக்கி செஞ்சுறதுக்கு. அன்பிற்கினிய சகோதரர்கள், உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம உலருணவுப் பொருட்கள் கொடுக்கறது, அதே மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படியாவது திரும்ப ரிகவர் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தற்போது வெள்ளம் பிட்டிய பகுதிகளில் சுத்தம் செய்கிற பணிகளும் இளைஞர்கள் ஃபுல்லாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தற்போதும் நமக்கு ஒரு 100 பார்சல் அரிசி, பருப்பு, தேயிலை, லெமன்டின் அடங்கிய 100 பார்சல்கள் ஒரு சகோதரர் கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கிறாரு மக்களுக்கு கொடுக்க சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹங்வெல்லைக்கு அனுப்புறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 400 அரிசி பேக் இருக்குது. இதற்கு இன்னும் பால்மா தேவை, செமெண்டின் தேவை. அந்த பேக்கும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அதை நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி நீங்க பொருட்களாக தர விரும்புகிற சகோதரர்கள், கொழும்பு மாளிகாவத்த போலீஸுக்கு பின்னாடி NHS ஃபிளட்ஸ்ல இருக்கக்கூடிய 4வது லேன் ஹிஜ்ரா மாவட்டத்தில் முன்னாடிய ஃப்ரண்ட்லேயே முதலாவது இருக்கும் ரைஸ் அப் அகாடமின்னு சொல்லி இந்த அகாடமிக்கு கொண்டு வந்து 24 மணித்தியாலமும் உங்களால் முடிந்த பொருட்களை தர முடியும். ஒரே ஒரு அரிசி பேக் தான் உங்களுக்கு தரையிலும்னாலும் பரவாயில்லை, கொண்டு வந்து தாங்க. ஒரு குழந்தைக்கான ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு தரையிலும்னா கொண்டு வந்து தாங்க. 100 ரூபா தரையிலும்னாலும் கொண்டு வந்து தாங்க. பணமாக தர விரும்புகிறவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியாது என்ற சில நாடுகளில் பிரச்சனையாகும். இந்த மாதிரி நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குவதோடு பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு அதையும் தாராளமாக கொண்டு வந்து தாங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், பெண்களுக்கான ஆடைகளும் நிறைய மக்கள் கொண்டு தந்திருக்கிறாங்க. அவற்றையும் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம்.